நமச்சிவாயம். நாம் இந்த பதிவுல இப்ப சொல்ல போற விஷயம் 1969 பிறந்த ஒரு நபரோட ஜாதகம். அந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னாக்கா திருமண காலங்கள் அப்படிங்கிறது 1995 திருமணம் நடந்திருக்குது. 95 திருமணம் நடக்குதுன்னா அவருக்கு அப்ப நடக்கக்கூடிய தசாபுத்திகளாகப்பட்டது பாத்தீங்கன்னா சனி தசாவில் கேது புத்தியில திருமணம் நடக்குது. அப்ப அவங்களோட ஜாதக கட்டத்தை பாத்தீங்கன்னா இப்ப நான் இந்த ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா மகர லக்னம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல 7ஆம் இடத்ததிபதி, லக்னத்துக்கு 7ஆம் இடத்ததிபதி சூரியனும் ராகுவும் சேர்ந்து 2ஆம் இடத்துல இருக்காங்க. அதே நேரத்துல அவங்களோட ஜாதகத்துல இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா லக்னத்துக்கு 2ஆம் இடத்ததிபதியும் கேதுவும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்காங்க. அவங்களுக்கு அந்த கேது புத்தி காலத்துல திருமணம் நடக்கும்போது ஒரு சங்கடத்தோட தான் நடக்குது. இதற்கு அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களோட ஜாதகத்துல நடந்த அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகே பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரிதலை கொண்டாந்து, அதாவது பிரிவை கொண்டாந்து கொடுக்குது. கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒத்து போகாம போகுது. அது எதனால் அப்படிங்கும்போது இந்த சனி தசா முடிஞ்ச கையோடைய 2008 சனி தசா முடியுது. 2008 சனி தசா முடிஞ்சக்கூடிய புதன் தசை ஆரம்பிக்குது. புதன் தசை அங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. கேதுவோட வீட்டுல, கேது பாத்தீங்கன்னா புதனோட வீட்டுல இருக்காரு. அப்ப அந்த 2008 இருந்தே பாத்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டம் வரைக்குமே அவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா பிரச்சனையா தான் போயிட்டு இருக்குது. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா புதன் தசா முடிஞ்ச காலங்கள் அப்படிங்கிறது பார்க்கும்போது 2025 9ஆவது மாதம் வரைக்கும் தான் பாத்தீங்கன்னா புதன் தசா நடந்திருக்கு. அப்பையில இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு பிரிவு கொடுத்து இது வரைக்கும் கணவன் மனைவி பாத்தீங்கன்னா 2 குழந்தைங்க இருக்குது. அந்த 2 குழந்தைகளும் பாத்தீங்கன்னா திருமண வயதுல இருக்குது. ஆனா கணவன் மனைவிக்குள்ள இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு அந்யோன்யம் இல்லாமே இருக்குது. ஆனா இந்த காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா இப்ப அவங்களோட வயது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா 56 57 வயது 56 வயது கிட்ட ஆயிட்டுது. இந்த காலத்துல அவங்க பாத்தீங்கன்னாக்கா எனக்கு ஒரு டைவர்ஸ் வேணும், நாங்க இத்தனை வருஷம் பிரிஞ்சேதான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட கேட்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நடந்துட்டு இருக்கிறதும் அட்டமாதிபதி, அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுவோட தசா நடக்குது. இது வரைக்கும் நடந்தது அட்டமஸ்தான அதிபதியான புதனோட தசா நடந்தது. அப்ப இவங்களுக்கு அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு பொருத்தம் பார்த்தது சரியில்லாம பார்த்து பண்ணி வச்சுட்டாங்க போல இருக்கு கல்யாணம். அதனால எங்க கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன காலத்துக்கு பிறகே பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு நல்ல நிலையும் இல்லை. இப்ப நாங்க பாத்தீங்கன்னாக்கா பிரிதல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பொருத்தம் பார்க்கும்போது பிற்காலத்துல வரக்கூடிய தசாவை பார்க்கறதோட இல்லாம நடப்பு காலத்திலயும் பாத்தீங்கன்னா அந்த தசாக்கள் அவரோட காலத்துல அந்யோன்யத்தை கெடுக்கும், குடும்பத்துல பிரிவை ஏற்படுத்துமான்றதை பார்த்து நாம திருமணம் செய்து வைக்கிறது மிகுந்த நற்பலன் கொடுக்கும். அவங்க வாழ்க்கையில ஒரு சுபிட்சம் ஏற்படுறதுக்கு ஜோதிடர்களாக நாமும் ஒரு துணையா நிற்போம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.